Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல கலைச்சொற்கள் எப்படி படிக்கிறது மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதற்குரிய சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கலைச்சொற்களுக்கு 14 தொகுதிகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இஃப் சப்போஸ் அந்த 14 தொகுதிகளும் எந்த வெப்சைட்ல எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்து பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியா தனித்தனியா படிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். செகண்ட் மெத்தட் இப்போ நான் சொல்றது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நமக்கு குரூப் 4 2025ல கேட்ட கொஷின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, புவியியலில் அட்வான்ஸ் எனும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ குரோம் ஓபன் பண்ணிட்டு இதுல கலைச்சொற்கள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில இருந்து கலைச்சொற்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதில் அனைத்தும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கீழே மொழி தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் டு தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்றணும். அப்போ இந்த தமிழை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இங்கிலீஷ்க்கு மாறிடும். இப்போ இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் கர்சர் வச்சுட்டு அட்வான்ஸ் அப்படின்றத சைடில் ஒரு கீபோர்ட் கொடுத்துருக்காங்களே அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு தேடுக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிடும். இப்போ இந்த அட்வான்ஸ் அப்படின்ற சொல் நமக்கு எத்தனை தொகுதியில் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. தொகுதி 10, தொகுதி 12, தொகுதி 3, தொகுதி 14, தொகுதி 8, தொகுதி 10, தொகுதி 1. இது எல்லாத்துலேயுமே இந்த அட்வான்ஸ் அப்படின்ற சொல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையுமே இந்த அட்வான்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு வேற வேற தமிழ் சொற்கள் இருக்குது. அந்த மீனிங் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு கொஷின்ல என்ன கேட்டிருந்தாங்க, புவியியல்ல அட்வான்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருந்தாங்க. புவியியல் வால்யூம் 14, இதுதான் புவியியல். ஜியாலஜி கொடுத்துருக்காங்களே, அதற்குரிய மீனிங் என்ன பாருங்க, கடற்கரை இயக்கம், இதுதான் அதற்குரிய மீனிங். அப்போ புவியியல்ல அட்வான்ஸ் அப்படின்றதற்குரிய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா கடற்கரை இயக்கம். இது வேற வால்யூம்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. தொகுதி 10 அட்மினிஸ்ட்ரேஷன்ல அட்வான்ஸ் அப்படின்றதற்குரிய தமிழ் சொல் பாருங்க, முன்பணம், வளர்ச்சி, முன்னேறு, முந்து, முன்கொணர். அடுத்தது பாருங்க பொருளியல்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அட்வான்ஸுக்கு முன்பணம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வால்யூம் 3 தொழில்நுட்பத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, கடற்கரை இயக்கம். அடுத்தது பாருங்க அதே தொழில்நுட்பத்துல அட்வான்ஸுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு, பணியாறு முன்னோக்கிய ஓட்டம் அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அடுத்தது பாருங்க புவியியல்ல அட்வான்ஸுக்கு கடற்கரை இயக்கம் அப்படின்ற ஒரு தமிழாக்கம் இருக்குது. அடுத்து வால்யூம் 8ல அட்வான்ஸுக்கு முன்னேறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூம் 10 இது நமக்கு சட்டவியல்ல வரும். இந்த சட்டவியல் பாருங்க தமிழ் அர்த்தம் முன்பணம் அல்லது மேம்படுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூம் 1 கணிதத்துல அட்வான்ஸுக்கு முன்னேறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே வேர்டு எந்தெந்த தொகுதியில இருக்குது, எல்லா தொகுதியிலையுமே எந்த மாதிரி தமிழ் சொற்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரே ஸ்கிரீன்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த மெத்தட் 2 மெத்தட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.